அடுத்து 226லேருந்து 230 அந்த நூ அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துவா என்பது தொடர்கிறது. மகனுக்காக துவா செஞ்சாங்கல்ல, அல்லாஹ் தஆலா அதை கண்டிச்சாயா, நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். அதாவது அவன் உனது மகன் அல்ல, அவன் செய்த செயல் நல்ல செயல் அல்ல, அவன் ஈமான் கொள்ளவில்லை. அதனால் ஈமான் இல்லை என்றால் தாய் தந்தை பிள்ளைங்கிற உறவே இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை சொல்லி உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஞானம் இல்லையோ அதை என்கிட்ட கேட்கக்கூடாது என்ற அல்லாஹ் அவர்களை கண்டித்தான். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு, நான் மடத்தனமாக செய்த விஷயத்தில் என்னை மன்னித்திரு, என்னை மன்னிக்கலை, என் மீது நான் இறக்கம் காட்டல, நான் நஷ்டவாளி ஆயிடுவேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அவங்க சரணடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னா, சரி நூஹே யா கீல யா நூஹ் பிஹி ஸலாமி மின்னா வரகாத்தின், நூஹே அல்லாஹ்வுடைய சலாத்தோடு பரக்கத்தோடு நீங்கள் இந்த கப்பல்லேருந்து இறங்குங்க, இருக்கிறவங்க எல்லாரையும் கூட சேர்த்துட்டு நீங்கள் அவங்கள இறக்குங்க, நீங்களும் இறங்குங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இனி நீங்கள் இந்த சமூகமும் சரி, இவர்களால் பின்னாடி வரக்கூடிய அடுத்த சமூகமும் சரி, ஒரு வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் நீங்கள்லாம் வாழ போகிறீங்கன்னு அதில் இறக்கி விட்டு நீங்கள் அல்லாஹ்வுக்காக இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த உபதேசத்தை முடிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்கிறான், நபியே மா குந்த தாயிலுமா அந்த வாலா கௌமுக், உமக்கோ உமது சமூகத்துக்கோ இந்த எந்த செய்தியும் தெரியாது. சரியாது வஹி மூலியமாக நம்ம அறிவித்தே நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க, உங்கள் சமூகம் தெரிஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வால் மட்டுமே இந்த சரித்திரத்தை உண்மையாக சொல்ல முடியும். இந்த மக்கள் எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல பஞ்சோட இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு அடுத்து இலாதின் அஹாஹும் ஹூதா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆது கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட நம்ம ஆராஃபில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக பார்த்தது கொஞ்சம் விரிவாக சூரா ஹூதில் பார்க்குறோம். சரிங்களா, சூரா ஹூதுன்னு பேர் வந்தது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அதில் நீங்கள் தான் ஆரம்பிக்கிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் தாவா பண்ணார்கள், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள், நான் உங்களுக்கு இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறேன், உங்களிடத்தில் எந்த விதமான வசூல் செய்யவில்லை, காசு பணத்தை எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ் இடத்தில் எனது கூலி இருக்கிறது. யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, அல்லாஹ்வே நீங்கள் பயந்து அல்லாஹ் இடத்தில் நீங்கள் செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பான், உங்களுக்கு வலிமையை அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகப்படுத்துவான் என்றெல்லாம் சொல்லி அழகா தாவா பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, காலு யா ஹூது மா ஜிஅ்தனா பி பையினத்தின், நீங்கள் தெளிவான சான்றெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல, நீங்கள் கொண்டு வந்திருக்க ஆதாரம்லாம் பத்தாது, நீங்கள் சொல்கிற வெறும் வார்த்தையை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய பல கடவுள்களெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது என்று அவர்களை நிராகரித்தார்கள். 227 அல்லாஹ் தஆலா தொடர்றான். இன்னும் அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இந்நகூல் இல்லா தராக பாது ஆலிஹத்தினா பிசு, நீங்கள் இப்படிலாம் ஓரிரை கொள்கையை சொல்லியிருக்கிறனால எங்கள் கடவுள்கள் உங்களை ஏதோ செஞ்சிருச்சு, அதனால தான் இப்படிலாம் நீங்கள் உளறிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் அவங்க ரொம்ப எல்லை மீறி பேசினாங்க. அப்போ கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களோ உங்கள் கடவுளுக்குள்ளே சேர்ந்து எனக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்யுங்கன்னு பார்க்கலாம் என்றெல்லாம் அவங்க சொல்லி நான் அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருக்கிறேன் என்று அவங்க ஈமானிய வார்த்தைகளை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த பாருங்க உங்களுக்கான பிரச்சாரத்தை நான் சரியான முறையில் எத்தி வைத்து விட்டேன், அல்லாஹ் நாடினால் உங்களை போக்கி விட்டு வேற ஒரு சமூகத்தை கூட கொண்டு வர முடியும், நீங்கள் எதையுமே அதை தடுக்க முடியாது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கு விளைவிக்க முடியாது, பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எந்த உபதேசம் பலன் அளிக்கவில்லை. அதனால் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லி காட்டுறான், வலம் அஜ்அமுருனா நஜ்ஜைனா ஹூதா, நம்முடைய அழிவு எனக்கூடிய அதாபுடைய கட்டளை வந்தபோது ஹூதை நாம் காப்பாற்றினோம், ஹூதோடு இருந்த அந்த ஈமானியர்களை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு, இவர்கள் இந்த மாதிரி செய்ததின் காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று அழிக்கப்பட்டார்கள், நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹைர், அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகிறான். அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகிறான். வைலா சமூத் அஹாஹும் சாலிஹா, சமூது கூட்டத்தார்களுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் இதே மாதிரி தான் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள், இறை தூதராக நான் இருக்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கான், அவன்கிட்ட நீங்கள் செஞ்ச பாவங்கள் அட்டூழியங்களுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திருங்க, அல்லாஹ் மன்னிப்பான், பாவ மன்னிப்பு ஏற்றுக்குவான் என்று அவர்கள் சொன்னபோது அதே தான் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னாங்க. காலு யா சாலிஹு கது குந்த ஃபீனா மர்ஜூவன், எங்களிடத்தில் ஒரு நல்ல மதிப்புக்குரிய மனிதனாக நீங்கள் இத்தனை நாளாக இருந்தீங்க, ஆனால் எப்போ எங்கள் பல கடவுளை வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கணும், இறை தூதர்னு சொன்னீங்களோ மதிப்பே இழந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உங்களை ஒரு மடையராக நாங்கள் பார்க்குறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாங்கள் சந்தேகம் கொள்கிறோம், உங்களையும் சந்தேகம் கொள்கிறோம், இந்த ஓரிரை கொள்கையை நாங்கள் சந்தேகம் கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். சரி, அவங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு பெண் ஒட்டகத்தை பாறையிலிருந்து வர வைத்தான். வயா கௌமி ஹாதிஹி நாகத்துல்லாஹ் லக்கும் ஆயத்தன், இந்த பாருங்க பாறையிலிருந்து வந்த இந்த ஒட்டகம் பெண் ஒட்டகம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உங்களுக்கான ஒரு அத்தாட்சி, இதை நீங்கள் தீண்டாதீர்கள், இதை நீங்கள் அதாவது எந்த விதமான தீங்கும் இந்த ஒட்டகத்துக்கு சென்று விடாதீர்கள் என்று சொன்ன பிறகும் ஃபஅகரூஹா, அதை அறுத்து விட்டார்கள், அதை கொலை செய்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட நூஹ்னே வருது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொல்ல சொன்னால், அதாவது சமத்தோ ஃபிதாரியும் சலசத ஐயாம்,
3 நாட்கள் அவங்களுக்கு அவகாசம். 3 நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆக போகிறாங்க பாருங்கள். 3 நாளைக்கு அவங்க அனுபவிக்கிறத அனுபவிச்சுக்கிட்டும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3 நாட்களுக்கு பிறகு ஃபலம்மா ஜஅமருனா அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்த முஸ்லிம்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். பெரிய ஒரு இடி முழக்கம் ஏற்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டு பிணங்களாக கடந்தார்கள் என்று அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நமது வானவர்கள் வந்த சம்பவத்தை அதில் ஆரம்பிக்கிறான். வானவர்கள் வந்தபோது வானவர்களை மனிதர்கள் என்று நினைத்து, ஏன்னா மனித தோட்டத்தில் வந்தாங்க, கறியெல்லாம் பொறிச்சு வைப்பாங்க, சுட்ட கறியெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அவங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்து பயந்துருவாங்க, என்ன சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, நாங்கள் லூத்துடைய சமூகத்தை அழிக்க வந்த வானவர்கள். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூக மக்கள் எல்லாம் அந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டவங்க. அதை அழிக்க நாங்கள் வந்திருக்கோம். அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கோம், உங்களுக்கு இஸ்ஹாக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது என்று அவங்க சொல்லும் போது அவங்களுடைய மனைவி ஓரமாக நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் சிரிப்பாங்க. எல்லாத்தில் சொல்லி காட்டுறான். ஏன்னா அவங்களுக்கு வயசு போயிடுச்சு, இல்லை 90 வயசு தாண்டிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நம்மளுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வானவர்கள் கேட்பாங்க, அது அஜமீன் அம்ரில்லா. அடுத்த பக்கத்து வாங்க 229. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? அல்லாஹ் நாட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், அல்லாஹ்வினுடைய குடும்பவாசிகளே, அதாவது ஒரு சிறந்த இறை தூதருடைய குடும்பத்தினரே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய சலாத்தையும் பரக்கத்தையும் நாங்கள் துவா செய்கிறோம், உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹைர். அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்கன்னா, நீங்கள் ஏன் லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை அழிக்கணும், ஒரு இறை தூதருக்கு வந்து இறக்கம் தானே இருக்கும், அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அதோட சொல்லிடுவாங்க, யா இப்ராஹிம் ஆரிதன் ஹாதா, இந்த பேச்சை விட்டுருங்க, அழிக்கக்கூடாதுங்கிற பேச்சை விட்டுருங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் அழிக்கப்பட வேண்டிய தருணம் வந்து விட்டது என்று அவங்க சொல்லிவிட்டு அதே மாதிரி அவங்க லூத் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வந்துடுவாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வந்ததுக்கப்புறம் அழகான தோட்டத்தில் தான் வானவர்கள் வருவாங்க. அப்போ அழகான வாலிபர்கள் வந்ததுமே லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன ஆயிரும், பயம் வந்துடும். அல்லல்லா, நம்ம சமூக மக்கள் ஆல்ரெடி ஆண்களிடத்தில் தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி தான் இந்த நம்ம இடத்துல வந்த விருந்தாளியை நம்ம காப்பாற்றுறது, ஏன்னா வானவர்னு முதல்ல தெரியாது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் விருந்தாளி வந்தது கேள்விப்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து, உங்கள் வீட்டுக்கு வாலிபர்கள், அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் சந்திக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ யார் லூத் அலைஹிஸ்ஸலாம் பயந்து போய் சொல்லுவாங்க, இந்த பாருங்கள், என்னுடைய விருந்தாளி விஷயத்தில் என்னை கேவலப்படுத்திடாதீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் தப்பாக நடந்து, தைஃபி, அவங்க எங்களுடைய விருந்தாளியாக இருக்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆசையை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹலாலான முறையில் என் பெண் மக்களை கல்யாணம் பண்ணி தரேன், அவங்களும் நீங்கள் வாழலாமே அப்படிலாம் கூட சொன்னாங்க. ஏன்னா உங்கள் பெண் மக்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசுனாங்க. அவங்க என்ன கேவலமாக ஆசைப்படுறாங்கிறது உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரமாக அமைதியாக இருந்த வானவர்கள் சொல்லுவாங்க, யா லூத்தே இன்னா ரசூல் ரப்பி, நாங்கள் யாருன்னு நினச்சிக்கிட்டீங்க, அல்லாஹ் தரப்புலேருந்து அனுப்பப்பட்ட வானவர்கள், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், காலையில் விடியறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க, உங்கள் மனைவியை மட்டும் விட்டுருங்க, அவளுக்கும் அதாபு தான், அவளும் அவங்கள சார்ந்தவங்கள தான் இருக்கா, என்ன நடக்குதுன்னு பாருங்கள், காலையில் உங்கள் கதை முடிய போகுது என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அழகாக கேட்பான், அலைஸ ஸுப்ஹு பிகரீப், காலை என்பது விரைவில் இல்லையா, சீக்கிரத்தில் இல்லையா, அதே மாதிரி காலையில் அவங்க அழிக்கப்பட்டாங்க. 230 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அந்த விடியல் காலையின் போது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய அஸாப் அவர்கள் இடத்துல வந்தபோது தலைகீழாக மாட்டினான். ஜஅலஹா ஆலியஹா சாஃபிலஹா, ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த ஊரை தலைகீழாக மாற்றி கல்மாரி பொழிந்தும் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்றால் அதில் முடிச்சுட்டு அடுத்து 230 ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை சொல்கிறோம். இலா மதியனா அஹாஹும் ஷுஐபா, மதீன் எனக்கூடிய அந்த ஊர்வாசிகளுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவங்களும் அதே தாவா, அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள். அவங்க கூட்டத்தில் இருந்த தவறு என்ன, ஆராஃபில் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, அளவை நிலுவல் விஷயத்தில் மோசடி செஞ்சாங்க, எடை போடுற விஷயத்தில். இந்த மோசடி செய்யாதீங்க என்று சொல்லி அழகாக அவங்க உபதேசம் செஞ்சாங்க. பக்கியத்துல்லாஹி ஹைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன், அல்லாஹ் உங்களுக்கு எது ஹலாலா மீதமாக்கி தரான் அதுதான் ஹைர் உங்களுக்கு. இது எல்லாருக்குமே பொருந்தும், ஹராமா சம்பாதிக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். அல்லாஹ் ஹலாலா தந்து எது மீதமாக இருக்காது, குறைவாக இருந்தால் அதுதான் ஹைர் ஈமான்தாரிகளுக்கு. ஹராமா சம்பாதிக்கிற நிறைவாக இருந்தால் அது ஷர், அது தீங்கானது என்று அழகாக சொன்னாங்க. ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் தொழுகை எங்கள் கடவுள்களை விட வேண்டும் என்று ஏவுகிறதா அப்படின்னா உங்கள் தொழுகை உங்கள் கொள்கை தவறானதுன்னு சொல்லி இவங்களையும் அந்த மக்கள் எதிர்த்தார்கள், பேசினார்கள். அப்போ இவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, நன்மையை தானே நான் நாடுறேன், சீர்திருத்தத்தை தானே செய்யணும், ஒமா தௌஃபீக் இல்லா பில்லா, அல்லாஹ்விடத்தில் தவிர தௌஃபீக் யார்கிட்டையும் இல்லை. இதை நம்ம பொதுவாக சொல்லுவோம், வபில்லாஹி தௌஃபீக்னு சொல்கிறோம்ல, அல்லாஹ்வே தௌஃபீக் தரணும். இது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்கிட்டேருந்து கிடைத்த ஒரு வார்த்தை தான் இது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த இதோட 230 பக்கம் நிறைவடைகிறது.